अस्मद्गुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमते रामानुजाय वः வரவிர மாமுனாய மணவாள மாமுனாய வஹ ஆண்டாள் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். புதுமை டாக்கிஸ் நேர்களுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று சொல்லக்கூடிய லோகத்தில் இருக்கிற அனைத்து யூடியூப் சேனல் பார்க்குற நேர்களுக்கும் அடியோட நமஸ்காரம். நாம திருப்பாவை பாசுரத்தோடைய பூர்த்திக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். பாசுரம் பூர்த்தியாகிறதுக்கு முன்னாடி இருக்கும். ஆல்ரெடி நான் அடியே நேத்திக்கு சொன்ன மாதிரி தான். கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா நேத்திக்கு பாசுரத்தோட விதானங்கள்லாம் பெருமாள் கிட்டேருந்து வாங்கி அனுகரிச்சு ரசிச்சு விரதத்தை பூர்த்தி பண்ணி உண்டு கழித்து கண்டு கழித்து அந்த கிருஷ்ணன் புகழ் பாடி சகல விதமா சௌக்கியமா இருந்துட்டான். இன்னைக்கு அடுத்த பிராச்சீனம் என்ன அப்படின்னா, இன்னியோட பாசுரத்தோட சர்க்கம் முடியும். கடைசியில் இருக்கிற ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சாத்துமறை பாசுரம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாசுரம் சர்க்கம் முடியும் போது கடைசியில் எல்லாமே சாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரங்களை வச்சு முடிச்சு பூர்த்தி பண்ணிடுவாங்க. அப்போ எப்படி சாத்துமை பாசுரங்கள் 2 பாசுரமே சரிங்களா. இன்னைக்கு தான் பாசுரத்தோட பூர்வ சர்க்கத்தோட பதிவு நிகழ முடியறது. பெருமானுகத்தில் நிமிக்கும் உங்களோட ஆதரவடி பெருமானுகத்திலையும் பூர்த்தி பண்ணியாச்சு. மீதி இருக்க பாசுரங்களும் நம்ம நாளைக்கு சேவிச்சிருவோம். அடியே இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க. தேவதாபிமகாம் கரவைகள் சென்று காணும் சேர்ந்தொன்போம் அறிவொன்றில்லாத ஆயர் குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றுமில்லாத கோவிந்தாம் உந்தன்னோடுவே நமக்கிங்கு ஒழுக ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோ எம்பாவாய். பூர்த்தியில என்ன சொல்லுவோம்னா, ஒரு பாசுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவ சர்க்கத்துல இன்னைக்குதான் ஆண்டாள் நாச்சியார் செய்யக்கூடிய பாசுரத்தோட விதான பகுதிகள்ல சொல்றா. அடையே நேத்திக்கு சொன்ன மாதிரி பறை அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் இன்னிலிருந்து விளங்க ஆரம்பிச்சிடும். அதாவது விளக்குதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு தெளிவுபடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிராச்சீனத்துல பறை 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 பறைன்னு நேரத்துல பறைங்கிற வார்த்தை இருக்கும். பறையுள்ளம் பாவை பறையுள்ளாய் விதானமே கொடியே அப்படிங்கிற மாதிரி நேரத்துல இருக்கும். அந்த பறை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற பிராச்சீனத்தை நீங்க சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுவோம். கறவைகள் பெண் சென்று காணஞ்சேர்ந்தொன்போம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கறவைகள் அப்படின்னா ஆடு மாடு இத்தியாதி மிருகவாதிகள் எல்லாமே. இப்ப கிருஷ்ணன் கேட்கிறார், உமக்கு புண்ணியம் என்ன உண்டு சொல்லுங்கோ, உமக்கு மோட்ச விதி அருளி அப்படின்னு சொல்லுவார். இப்ப கிருஷ்ண பரமாத்மா அப்படி சொல்லும் போது அனுகிரகத்துல என்ன அப்படின்னா, ஓ மாடு வளர்க்குறாடா அதுவே புண்ணியமாச்சே, அப்ப அதை வச்சு உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிடலாமே. லிஸ்ட் கேட்கிறார் கிருஷ்ண லிஸ்ட் கேட்கிறார். எதை வச்சு நம்ம உங்களுக்கு சாங்ஷன் பண்றது, ஏதாவது ஒன்று வேணும்ல. இப்போ ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதை சாங்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸா ஏதாவது ஒன்று நீங்க பண்ணியிருந்திருக்கணும். ஒர்க் டு பி டன் டு பி அச்சீவ் சம்திங் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல ஒரு வேலை செய்யறோம், அதுக்கான பலன் கிடைக்குது சரிங்களா. ஆனா கிருஷ்ணன் சொன்ன மாதிரி தான் கடமை செய்ய பலனை எதிர்பார்க்காதே அந்த கான்செப்ட் உண்டு. இருந்தாலும் கிருஷ்ணன் கேட்கிறார், இதையா வச்சு இந்த சாக்கா வச்சு உமக்கு இந்த பறை அப்படிங்கிற நான் அழகு செய்கிறேன், அதுக்கான காரணத்தை விளக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணன் சொல்லும்போது மாடு விளக்குறடா சௌக்கியமா விஷயமே, அதுக்கே உமக்கு பரவ புண்ணியமா இருக்குமே அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நாங்க மாடு மட்டும் வைக்கல, ஆடு இத்தியாதி நடக்கும் ஜீவராசிக்கு எல்லாத்தோட வளர்ப்பு வச்சிருக்கோம். எதுக்கு வச்சிருக்கோம்? அதன் மூலம் ஒரு மூலதனம் ஈட்டி தன் ஜீவனோபாயத்துக்கோசம் வச்சிருக்கோம். எப்படி அந்த மாடு ஆடு இத்தியாதி விசேஷங்கள்லாம் வச்சு ஜீவனோபாயத்துக்கோசம், அதாவது சாப்பிட்றதுக்கோசம், அது என்ன வேணா எடுத்துக்கலாம் சரிங்களா. சாப்பிட்றதுக்குன்னா அதை வைத்து அதுலேருந்து வரும் பொருளை விற்று சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கலாம். மீதி பெருமாளுக்கு என்ன உண்டு பார்த்து நம்ம பாய்ச்சமாக எடுத்துக்கலாம் சரிங்களா. அதன் மூலியம் கிரகம் தெரிவித்து சாப்பிட்றோம் அப்படிங்கிற பிராச்சனம் சரிங்களா. இப்போ அடுத்த சர்க்கம் எடுத்தோம் அப்படின்னா, ஆமாண்டாப்பா நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சாமல் செஞ்சுட்டு இருக்கோம், அறிவொன்றில்லாத ஆயர் குலத்து.
நீங்க தான் எங்களுக்கு தெளிவிக்கணும். கிருஷ்ணனே, எங்களுக்கு அந்த அளவுக்கு நீ சிரேஷ்டமா இருக்கிற அளவுக்கு எங்களுக்கு பிராச்சீன அறிவு கிடையாது. எப்படி சொல்றோம்? உன்ன உன்னோட தரத்திற்கு நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு எங்க அறிவு கிடையாது. நாங்க ரொம்ப சாதாரணமான ஆட்கள். பாகவதங்கள் தெரியுமா? தெரியாது. மந்திர விசேஷங்கள் தெரியுமா? தெரியாது. உபநிஷதங்கள் தெரியுமா? அதுவும் தெரியாது. என்னதான் உமக்கு தெரியும்? அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கும்போது, எமக்கு உன்ன தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. எது? கிருஷ்ணன தவிர தேவகி, யசோதா, நந்தன தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. கிருஷ்ணர் ஒன்றே கதி. கிருஷ்ணரே பரதத்துவம் அப்படின்னு கிருஷ்ணர் மட்டுமே வச்சுட்டு இருக்கோம். வேற எதுவுமே எனக்கு தெரியாது. சரி ஓகே. 1, 2, 3 தெரியுமா? தெரியாதுடாப்பா. அப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டதே இல்ல. ஏன்னா 1ன்னு சொன்னா, அறமே பரதத்துவம் சொல்லி நான் தான் பரமோத்தாரம்னு சொல்லிடுவேன். 2ன்னா துவயமந்திரம் இருக்குன்னு நான் பிராச்சீனம் பண்ணிடுவேன். 3ன்னா திரையோத்தாரிதா உபாசிக்கான்னு சொல்லிடுவேன். 4ன்னா 4 வேதங்கள சொல்லிடுவேன். 5ன்னா பஞ்சமோக்காரம்னு சொல்லிடுவேன். 6 அஷ்டந்ததாதி தேவதான்னு சொல்லிடுவேன். 7ன்னா சத்தமோ நிதானஹ அத்யந்த வாக்ஷதான்னு சொல்லிடுவேன். 8 அப்படின்னு வந்தீங்கன்னா, அஷ்டதிக் கஜந்து தேவதா அஷ்டவசு நாயகः ஸ்ரீனிவாசோ பரமோ தேவதா அப்படின்னு சொல்லிடுவேன். இல்ல 9 அப்படின்னா, நவந்தியா விசஹாத்ய தேவதா கிரகப்பிதாபியாம் நிர்வாபட்ட ஸ்ரீனிவாசः பூர்வः அப்படின்னு சொல்லிடுவேன். ஏதாவது இந்த பிராச்சீன ஒரு நம்பருக்கு ஒரு மந்திரோபதேசங்கள் இருக்கு. அப்படின்னு சொல்லிடுவேன். தசமோன தசமூர்த்தி சம்ஹார தேவதா இது ராமச்சந்திர சுவாமி பூர்வः கிருஷ்ணந்து தேவதான்னு சொல்லுவோம். அது மாரி ஒவ்வொன்னும் ஒரு பிராச்சீனம் இருக்கு. ஒண்ணும் ஆட் பண்ணி எந்த நம்பர் உமக்கு தெரியுதோ, சூஸ் யூர் ஓன் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படிங்கிற மாரி. அப்படி கேட்டதுக்கு இவன் என்ன சொல்ட்டான்? தெரியாதுடாப்பா. எங்களுக்கு உன்ன தவிர ஒண்ணுமே தெரியாது. அறிவொன்றில்லாத ஆயர் குலத்து. உன்ன மட்டும் தான் தெரியும். உன்னையன்றி இவ்வுலகில் பறக்கிற எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாது. சேத்தனமோ, அச்சேதனமோ, வியூபமோ, வியூபமோ எதுவும் எங்களுக்கு தெரியாது. நீ மட்டும் தான். கண்ணா நீ மட்டும் தான்டா முடிச்சுடுறது. அடுத்து கேட்கும்போது, "உந்தன்னை பிறவிப் பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம்." அப்படின்னா, ஒரு கிரியா கர்மா செய்யும்போது, ஒரு வேலை செய்யும்போது, எதுவாக இருப்பினும் அது அந்த இடத்திற்கு தேவைப்படுமா? அப்படின்னு பார்க்கணும். அதாவது இப்ப ஆச்சுன்னா, "உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம்." நீ அனுகிரகம் பண்ற கைங்கரியப்பர கைங்கரியப்பர விபூதியை அனுகிரகம் பண்றதுக்கு, அந்த புண்ணியத்தை எங்களுக்கு ஆශ්‍රயத்துக்கு இந்த அனுகிரக விபூதியை அடைவதற்கு நீ அருள்வா சுவாமி. அதற்காக இந்த பிறவி உன்னை கைங்கரியம் செய்து மோட்சகதி அடைவதற்காகவும், உமக்கு திருத்தொண்டு செய்வதற்காகவும் உண்டான பிறவி இது. அதோட புண்ணியத்தை யாமுடையோம் சொல்லு. "உந்தன்னை பிறவிப் பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம்." உமக்கு சேவை செய்வதற்காக ஜனனம் எடுத்து, அதன் மூலியம் கிடைக்கும் புண்ணியம் எமக்கு உரியது. புரியுதா? சர்க்கம் ஸ்டாண்டர்ட் நீட்டா ஸ்லைஸ் பண்ணி படிக்கணும். "உந்தன்னை பிறவிப் பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம்." படிச்சாங்களா? அடுத்த சர்க்கம். "குறையொன்றுமில்லாத கோவிந்தா." எப்படி? கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டா அந்த வார்த்தைக்கு குறையே கிடையாது. 2வது பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய லீலாவிபூதனுக்கு, பரவாசுதேவனுக்கு ஹீனம், சேதம், அசூச்சம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் எங்க இருந்தாலும் அது பரம பவித்திரம் தான். அவர் எங்க பண்ணாலும் அது பரமோ சௌக்கியம் தான். அவர் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது சம்பூர்ணம் தான். அவர் என்ன செஞ்சாலும் அது சகல ஜன ரக்ஷகம் தான். அப்படி ஒண்ணு இருக்க பெருமாளுக்கு குறை அப்படிங்கிற வார்த்தையே அவர் பக்கத்திலேயே போகாது. அத நம்ம சொல்லவும், சுட்டிக்காட்டவும் ஒரு வாய்ப்போ, அவசியமோ, தேவையோ கூடவோ கூடாது. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல. பெருமாள் அனுகிரகத்துல இருக்கிற லீலா விபூதிகள்ல நம்ம சேத்தனமான விசேஷங்கள், சகல சௌக்கியமான விஷயங்கள் நெறைய உண்டு. அப்படி இருக்க பட்சத்துல பெருமாளுக்கு கோவிந்தநாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிந்தனுக்கு எந்த விதமான குறைகளும் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது.
அடுத்தது. "உந்தன்னோடு உறவேல் நமக்கெங்க ஒழிக ஒழியாதே." அதாவது ஜென்மாந்திர பந்தம்னு சொல்லுவா. உம்மோட பரமாத்மாவோட ஜீவாத்மாக்கு ஜென்மாந்திர பந்தம். அந்த உறவு இன்று, நேற்று, நாளை எந்நாளுமே ஒழியவே ஒழியாது. அகலவே அகலாது. அந்த உறவு அகலவும் அகலாது, மாற்றவும் முடியாது. யார் நினைத்தாலும் ஆற்றி, பிணித்து, மாற்றி எந்த வகையிலும் செய்யவே வாய்ப்பே கிடையாது. ஜீவாதார பரமோத்தாரகா ஏகஹா இதந்தரேது பரமதத்துவஹ. சரிங்களா? துவயமந்திரம்னு சொன்னாலும் சரி, இல்ல மாத்வாச்சாரியா சொல்ற மாரி பரமாசுதேவ தனி, ஜீவாத்மா தனின்னு சொன்னாலும் சரி, இல்ல சில பேர் ஆச்சாரியர்கள் சொல்ற மாரி 2மே ஒண்ணுதான். ஒண்ணுக்கு ஒண்ணு இணக்கம் சொல்லிக்காலும் சரி, எதுவா இருந்தாலும் ஒன்றின் ஒன்று உடற்பட்டதே. பரமோதாரணக்குள்ள தான் ஜீவாத்மா. அதனால அது பிராச்சுரியமே கிடையாது. சரிங்களா? அந்த உறவு என்னைக்குமே மாறவே மாறாது. அதே மாரி கிருஷ்ண பரமாத்மாவுக்கும், கோதாலட்சுமி நாச்சியாருக்கும் உறவு மாறாது. எப்படி அப்படின்னு கேட்கலாம். குறையொன்றுமில்லாத கோவிந்தா அப்படிம்பா. கோவிந்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு முதல் வார்த்தை கோ, கடைசி வார்த்தை தா சேர்த்தோம்னா கோதா அப்படின்னு வந்துரும். கோதாலட்சுமி நாச்சியார். முடிஞ்சுச்சா? அப்படி இருக்கவளுக்கு பேருலே ஒண்ணா இருக்கா. எப்படி? பேர்லயே ஒண்ணா இருக்கா. அப்படி இருக்கவளுக்கு பிரிஞ்சு உண்டா? பிரிவே கிடையாது. ஒண்ணா இருக்காள் 2 பேருமே. பரமாசுதேவாது கோதாலட்சுமி நாச்சி அத்யந்த மகாலட்சுமி பரம சகல ஸ்வரூபியே ஏகந்து தேவதா. எல்லாம் ஒண்ணுதான். அப்படி இருக்கிற பிராச்சீனத்துல அடுத்த சர்க்கம். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால். அதுதான் அந்த வார்த்தை அடுத்தது சேர்க்கணும். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. 2 சேர்த்து படிக்கணும். அது நாங்கலாம் தெரியாத குழந்தைடாப்பா. என்ன? தெரியாத குழந்தைகளு. உம்ம என்ன சொன்னோம்? நாராயணா, நாராயணான்னு சொல்லி சிறு பேர் அழைச்சுட்டோமா. உமக்கு சிறு பேரா இருக்குமா? சொல்றார். யார் சொல்றா? உம்பொண்ணோட விபூதாலீலங்கள் சொல்லக்கூடிய சகல தக்ஷந்து தேவதைகள் சொல்றா. சிறு பேரா இருக்கும்னு சொல்லி நீயே சொல்றவங்களும் சொல்லிடலாம். நேரா சொல்லக்கூடாதுன்னு இப்போ சுத்தி சொல்றோம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி இருக்கக்கூடிய லீலைகள்ல அது சிறு பேரா எடுத்துட்டோம் அப்படின்னா, அப்ப எது பெரு பேரு? கோவிந்தநாம சங்கீர்த்தனம் தான் பெரும் பேருன்னு நீ சொல்ற. சரி ஓகே. அந்த கோவிந்தநாம சங்கீர்த்தனத்தை நாங்க இப்பதான் பழகிட்டு வர்றோம். எங்களை அறியாமல், எங்களுக்கு தெரியாமல், நாங்கள் தெரியாமல் சொன்ன பெயராகிய இந்த சிறு பேராகிய நாராயணன் என்ற பெயரை எங்கள் மேல் கோபம் கொள்ளாமல், சீறி தவக்குன்னு கோபத்தோட அல்லாமல் எங்களை ரட்சித்து, எங்களை அனுகிரகித்து, நாங்க அறியாத குழந்தைகள். எங்கள ரட்சணம் பண்ணி மன்னிச்சு விட்டுறா குழந்தை. அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன கொஞ்சலா கேட்கிறான். யாரு? கோதாலட்சுமி நாச்சியார். இது உரையாடல் பாசுரங்கள் இதெல்லாம். அப்படியே பேச பேச பேசின்னு தான் இருப்பான். நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அடுத்தது. இறைவா நீ தாராய் பறையேலோ எம்பாவாய்ன்னு சொல்லுவான். கிருஷ்ண பரமாத்மாவது கோதாலட்சுமி நாச்சியார் இறைவா அப்படிங்கிற வார்த்தை இந்த ஒரே ஒரு லைன்ல மட்டும் தான் மொத்த சர்க்கத்திலேயே வரும். வேற எங்க இடத்துலயுமே இந்த இறைவாங்கிற வார்த்தையே கிடையாது. கடைசியா லீலா விபூஷன் அப்படின்னு சுவாமியோட பராத்தத்துவத்த சொல்லிட்டே இருப்பாளே தவிர, இறைவா அப்படிங்கிற வேர்டு அந்த வார்த்தை குறிப்பிட்ட வார்த்தை இந்த ஒரு பாசுரத்துல மட்டும் தான் வரும். அது ஏதாவது 28வது பாசுரத்துல கடைசி லைன்ல இடது பக்கத்துல வரும். லெஃப்ட் சைட்ல ஸ்டார்ட்டிங் லைன் கடைசி லைன் அங்கதான் வரும். இந்த வார்த்தை அங்கதான் சொல்றோம். இறைவா அப்படின்னு நல்லா கணீர்ன்னு சொல்றான். ஏன் அப்படின்னா முன்னாடி இருக்க சுவாமி இருக்கார். சுவாமி கேட்கிறார். இறைவா நீ தாராய் பறை ஏலோர் எம்பா. என்ன? எமக்கும், எம்முடைய சுற்றத்தாருக்கும், இங்க வந்திருக்கிற எல்லா ஸ்திரீகளுக்கும், குட்டி குட்டி குழந்தை வந்திருக்காங்க. சொன்னோம்ல 4 குழந்தை இருக்கான்னு சொன்னோம்ல. இந்த குழந்தை எல்லாத்துக்குமே, இறைவா உமக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியத்தை எனக்கு அருளுங்க. அடியனுக்கும் அடி சார்ந்தவர்களுக்கும் உமக்கு திருத்தொண்டு பண்றதுக்கான ஆளவட்டமோ, கை கால் சேவையோ, ஏதோ ஒரு பட்சத்துல உமக்கு ஒரு தொண்டு பண்ணிறணும். அவ்வளவுதான். அதே எங்களோட ஜீவதார வாழ்க்கைன்னு வச்சுக்கலாம். அதான் பிராச்சீனமா வேணும் அப்படின்னு கேட்டுக்கலாம். சரி.
அத வச்சு அனுகிரகம் பண்றாப்பா, எங்களுக்கு குட்றாப்பா அந்த இதுன்னு சொல்லி பெருமாள ஆශ්‍රயத்து வேண்டி, விரும்பி, தாழ்ந்து பணிவுடன் ஒரு சிருங்கார எண்ணத்துடன் கேட்டுக்கிறது. இதான் கோதாலட்சுமி ஆச்சியார் இரத்திரத்துல முடிக்கிறா. இதே வார்த்தைகளை ஆச்சாரிய சுலபமா பார்த்தோம்னா, ஒரு சன்னதியிலேயே ஏதேனும் வேலைகள் திருப்பணியோ இருப்பின், அந்த பணி என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. நமக்கு பிடிச்ச திருப்பணி என்ன உண்டோ, அதை செய்வதற்கு பிரயோஜனம் கிடையாது. நான் வெளியூர்ல இருக்கேன். ஏன்னா அமௌண்ட் மட்டும் தான் அனுப்ப முடியும். எனக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லங்கிற ஆப்ஷன் கிடையாது. என்ன பண்ண முடியுமா? அதுக்கு பலன் உண்டான்னா, பலன்லாம் கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? வெளியூர்ல இருக்கோம்ப்பா. ஏன்னா அமௌண்ட் மட்டும் தான் அனுப்ப முடியும். நேர்ல வந்து ஏன் சேவை பண்ண வாய்ப்பு இல்லையே அப்படின்னா, பெருமாளுக்கு உகக்குமானா? கண்டிப்பா உகக்காது. எது உகக்கும்? நாம வந்து அந்த இடத்துல இருக்க பெரியவர்கள்ட்ட கேட்டு, சரி இந்த கைங்கரியத்துக்கு ஆட்கள் இருக்காங்க. இதுக்கு ஆட்கள் இல்ல. இதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு, அவர் மனம் உவந்து யாரு? அந்த பெருமாளுடைய மனம் உவந்து அவருக்கு என்ன வேலை உண்டோ, அத செஞ்சா மட்டும் தான் நமக்கு சௌக்கியம் கிடைக்கும். அதான் அவருக்கு தேவையான கைங்கரிய சாதனம். சரிங்களா? அவருக்கு என்ன செய்றோம்? என்ன தேவை? அத நம்ம செஞ்சா தான் அவருக்கு அது பிராயச்சித்தமா அமையும். சரிங்களா? அதான் சௌக்கியமான விஷயம். சரிங்களா? அதான் 2வது அண்ணாச்சியார் முதல்ல சொன்ன மாரி தான். நமக்கு ஒரு கைங்கரியம் செய்வதில் அதன் மேல் நமக்கு பற்றுதல் இருக்கப்படாது. உங்க ஆசைக்கோசரம் வேலை செய்யக்கூடாது. எனக்கு இது புடிச்சிருக்கு. நான் இத செய்றேன்னு செய்யக்கூடாது. அந்த செய்ற வேலை கோயில்லயோ, வேற எங்கேயோ கைங்கரியம் செய்யும் பெருமாள் கைங்கரியம் செய்யும்போது, அது அந்த பெருமாளுக்கு பிடிக்குமா? அவருக்கு உகக்குமா? அவர் மனது அதுக்கு குளிரடையுமாங்கிற மாரி ஒரு ஐடியாலஜியோட செய்யணும். அதான் சௌக்கியமா. சௌக்கியங்கிற வார்த்தைய விட, பரம சௌக்கியமா அமையும். சரிங்களா? அதான் கேட்கவேவும் சரி, சுவாமிக்கு சொல்றதும் சரி, எல்லா லீலா விபூதியும் சௌக்கியமா அமையும். அதனால ஆச்சாரிய சர்க்கத்துல சொல்றா மாரி, கைங்கரியபரா அப்படின்னு இருக்கும்போது, நம்மால் எழுந்ததை பெருமாளுக்கு செஞ்சு, அதன் மேல் பற்றற்ற நிலை அடைந்து, அவருக்கு என்ன தேவையோ அதை நம் திருக்கரங்களால் அவர் நமக்கு தேகம் குடுத்ததுக்கு அவருக்கு உழைக்கிறதுக்கோசரம் தான் குடுத்துருக்காரு. அவர் நமக்கு தேகம் குடுத்தது, அவருக்கு திருத்தொண்டு பண்றதுக்கு தான் குடுத்துருக்கார். அதனால நம்ம தேகத்தை அவருக்கு திருத்தொண்டு அர்ப்பணிச்சு, சுவாமியோட கிருபா கடாட்சத்தை அடைவோம் என்று அடியேன் பிரார்த்தித்து, நாளைக்கு சாத்துமலை பாசுரம் ஆரம்பிக்குது. 2 பாசம் முதல் பாசம் ஆரம்பிக்குது. 29 பாசுரம். நாளைக்கு இடத்துல பாசுரம் சந்திப்போம். அஸ்மத் குருபியோ நமஹ பரம குருபியோ நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ பரம மாமுனாய மணவாள மாமுனாய மகா ஆண்டாள் எம்பெருமாள் ஜீயர் திருவடிகளே சரணம்.